காண்டல் தர்ப்பணமாக தொடங்குறேன். ஃபஸ்ட்டு ஆச்சமனமாக்கும். அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர. இந்த மகாசங்கல்பத்தோடு பவித்திரம்தான் காண்டல் தர்ப்பணத்துக்கு போட்டுக்கணும். பவித்திரத்தை போட்டுக்கிறது. இதுக்கு கட்டப்புல்லொന്നും வேண்டாம். பிரார்த்தனை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. ஓம் பூஹ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्सुवरो. ममोपात्त समस्त दुरितक्षयद्वारा परमेश्वर प्रीत्यर्थं श्रावण्यां पौर्णमास्याम् अद्याय उपाकर्माङ्गं काण्डर्षितर्पणं करिष्ये. காண்டர்ஷி தர்ப்பணம் கரிஷ்யே. கையலம்பிக்கிறது. எள்ளு அக்ஷதையும் பக்கத்தில் வச்சுக்கிறது. ஜலபாத்திரத்தில் ஜலமெடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறது. ഓരോന്നും 3 പ്രാവശ്യം എള്ളു അക്ഷതയും കയ്യിൽ വെച്ചുകൊണ്ട് ചൊല്ലിക്கிறது. പ്രജാപതിം കാണ്ടർഷിം തർപ്പയാമേ, പ്രജാപതിം കാണ്ടർഷിം തർപ്പയാമേ, പ്രജാപതിം കാണ്ടർഷിം തർപ്പയാമേ, സോമം കാണ്ടർഷിം തർപ്പയാമേ, സോമം കാണ്ടർഷിം തർപ്പയാമേ, സോമം കാണ്ടർഷിം തർപ്പയാമേ, അഗ്നിം കാണ്ടർഷിം തർപ്പയാമേ, അഗ്നിം കാണ്ടർഷിം തർപ്പയാമേ, അഗ്നിം കാണ്ടർഷിം തർപ്പയാമേ, വിശ്വാൻ ദേവാൻ കാണ്ടർഷിം തർപ്പയാമേ, വിശ്വാൻ ദേവാൻ കാണ്ടർഷിം തർപ്പയാമേ, വിശ്വാൻ ദേവാൻ കാണ്ടർഷിം തർപ്പയാമേ. സാംഹിതേർദേവതാഃ ഉപനിഷദർപ്പയാമേ, സാംഹിതേർദേവതാഃ ഉപനിഷദസ്തർപ്പയാമേ, സാംഹിതേർദേവതാഃ ഉപനിഷദസ്തർപ്പയാമേ. യാജ്ഞികേർദേവതാഃ ഉപനിഷദസ്തർപ്പയാമേ, യാജ്ഞികേർദേവതാഃ ഉപനിഷദസ്തർപ്പയാമേ, യാജ്ഞികേർദേവതാഃ ഉപനിഷദസ്തർപ്പയാമേ. വാരുണേർദേവതാഃ ഉപനിഷദസ്തർപ്പയാമേ, വാരുണേർദേവതാഃ ഉപനിഷദസ്തർപ്പയാമേ, വാരുണേർദേവതാഃ ഉപനിഷദസ്തർപ്പയാമേ. இந்த தர்ப்பணத்தை மாத்திரம் கையை தூக்கி முட்டு வழிக்கு 3 പ്രാവശ്യം விடுறது. பிரம்மாணம் ஸ்வயம்புவன் தர்ப்பயாமே, பிரம்மாணம் ஸ்வயம்புவன் தர்ப்பயாமே, பிரம்மாணம் ஸ்வயம்புவன் தர்ப்பயாமே. சதசஸ்பதிம் தர்ப்பயாமே, சதசஸ்பதிம் தர்ப்பயாமே, சதசஸ்பதிம் தர்ப்பயாமே. பூணலை வலம் பண்ணிக்கிறது. பவித்திரத்தை கழட்டி காதில் வச்சுண்டு ஒரு ஆச்சமனம். அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர. காண்டல் தர்ப்பணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா கொல்லுமே எல்லாருமே சிஷ்யனும் ஆச்சாரியனுமா மண்டபத்தில் உட்காந்து விக்னேஸ்வர பூஜையை பண்ணி விக்னேஸ்வர பூஜை பிரசாதம் எல்லாரும் வாங்கிட்டு ஆச்சாரியன் ஹோமத்துக்கு வேண்ட சங்கல்பத்தை பண்ணி கலசத்தில் வேதவியாசனையும் பிரஜாபத்தியாதி காண்டர்ஷிகளையும் ஆவாகனம் பண்ணி ஷோடசோபசார பூஜையை பண்ணி எல்லாருமே இருக்கிறத ஆச்சாரியன் சங்கல்பம் சொல்லி தந்து வேதாரம்பம் குருமுகேன வேதம் அபியசிக்கிறதுக்கு வேண்டியாகும். ஸ்ராவண பௌர்ணமி அதானது ஆத்திய மாசத்தில் வேதாரம்பத்துக்கு குருமுகத்தில் படிக்கிறதுக்கு வேண்டியாக்கும். அந்த காலத்தில் எல்லாருமே எல்லா கொல்லும் നമ്മൾ അത് ചെയ്തുകൊണ്ടിരുന്നோம். இந்த கொல்லம் எல்லாரும் ஒத்துக்கூட பற்றாததினால ஹோமங்கள் இல்லாததினால காண்டர்ஷி தர்ப்பணத்தோடு கூட இந்த கொல்லத்தை ஆவணி ஆவட்டத்தை நம்ம சமூகத்தில் நிறுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் ஆற்றுல இருக்கிறவா கொஞ்சம் மஞ்சள் எடுத்து பூனையில் தடவிக்கிறது, கொஞ்சம் அக்ஷதையில் மஞ்சளை போட்டு எடுத்துட்டு ஆற்று வாசலில் நின்று ஆற்றுல பொண்டுகள் பெரியவாக இருக்கிறவாளை கொண்டு எல்லாருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே போய் இந்த மங்களாட்சதையை மஞ்சள் பூசின அக்ஷதையை பெரியவாட்டையெல்லாம் கொடுத்து சின்னவாளெல்லாம் அக்ஷதையை போட்டுண்டு கிழக்க பார்த்து உட்காந்து ஆச்சமனம் பண்ணியாச்சுனால் இந்த கொல்லத்தை ஸ்ராவணம் ஆவணி ஆவட்டம் பூர்ணமாச்சு.